வணக்கம், வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே! எப்படி இருக்கீங்க? ஸோ வினோதையும் வச்சு செஞ்சுட்டாரு விஜய் சேதுபதி அவர்கள். நேற்றைக்கு எபிசோட்ல எல்லாரும் பார்த்திருப்பீங்க. பட் வினோத் வந்து என்ன செஞ்சாரு அப்டின்னா, திவாகர் பின்னாடி நின்னு அவரு, கமருதீன், பிரவீன்ராஜ் எல்லாரும் மாக் பண்ணாங்க அப்டிங்கிறது தெரியும். அதுல நெறையவே மாக் பண்ணாரு கமருதீன். ஆனா இவரு வந்து நேரடியா போய் சண்ட வேற போட்டாரு அவர்கிட்ட. யாரு? வினோத் அவர்கள். ஸோ வினோத் ஏன் அப்டி சண்ட போட்டாரு அப்டிங்கிறது அவரோட நேத்து வேற ஒரு பொறந்த நாள் வேற. அவருக்கெல்லாம் நம்ம விஷ் பண்ணோம். பட் அவர் நெறைய மாத்திக்கணும் அப்டிங்கிறதையும் நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும். ஸோ வினோத் அவர்கள் என்ன செய்கிறார்? ஏன் வந்து அது நடந்தது? அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதேபோல நம்ம சேனல லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் நண்பருக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஸோ வினோத் செய்தது சரியா? தவறா? வினோத் சூப்பரான கண்டஸ்டன்ட்ங்க. செமையா பண்றாரு. ஆனால் அவர் பண்ற எல்லாத்தையும் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமா அப்படின்னு கேட்டா கிடையாது அப்படிங்கிறது தான். அதாவது திவாகர் கிட்ட பயங்கரமா அடிக்கிற மாரி சண்டைக்குலாம் போனாரு. பட் சண்டைக்கு போறதுங்கிறது வந்து ஓரளவுக்கு நம்ம சமாளிக்கலாங்க. பட் அந்த அந்த அளவுக்கு போறது சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடையாது அப்படிங்கிறது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்து அத என்கரேஜும் பண்றது கிடையாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேங்க. இன்னொரு முக்கியமான விஷயம். வினோத கேட்கும்போது, "இல்ல சார் கம்ருதீன், நானு, பிரவீன் 3 பேரும் சேர்ந்து தான் பண்ணோம்" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, "அதெல்லாம் ஓகேங்க. நீங்க மார்க் பண்றீங்க அதெல்லாம் ஓகே. ஆனா சண்டைக்கு போனது நீங்க தானே போனீங்க. கம்ருதீனோ இவரோ வரலையே" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பிரவீன்ராஜ் வந்து இந்த ட்ரெஸ்ஸ பத்திலாம் கேட்டாரு. அப்பவுமே இவர் வந்து கொஞ்சம் கோக்குமாக்கா தான் பண்ணிட்டு இருந்தாருங்க. ஸோ அந்த மாரி விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. அதேபோல இப்ப ரம்யா பத்தி பேசும்போது, கமருதீனு, இவரு, விஜய், விஜய்ங்கிறேன், சபரி இவங்கலாம் கத்திட்டு இருந்தாங்க. எல்லாரும் போய் உட்கார்ந்த உடனே, பார்வதி பேச ஆரம்பிச்சோனே, இவரு கத்த ஆரம்பிச்சுட்டாரு. ஸோ இப்படி நெறைய வந்து அன்வான்டட் திங்ஸ் எல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட். நான் கூட அடிக்கடி சொன்னேன். நல்ல கண்டஸ்டன்ட். ஆனால் தன்னோட பேர வேற ஏதாவது ஒரு இதுல எழுந்துருவாரோ அப்படின்னு. இப்ப ரம்யாவ போய் கட்டிப்பிடிக்கிறது, பின்னாடி தட்டுறது, அதுக்கப்புறம் வந்து அரோராவ நேத்து கட்டிப்பிடிச்சதெல்லாம் ஒரு இன்சிடென்ட். அது வந்து எங்கேயாவது ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. என்ன இந்த மாரிலாம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா, அது வேற மாரி போயிடும். இப்ப திவாகருக்கு அந்த மாரி நிலைமை வந்துருமோன்னு ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா, அவரு எல்லா பெண்கள்ட்டயும் அத ட்ரை பண்றாரு. அவர் ட்ரை பண்ணாத பெண்களே கிடையாது. கெமி கிட்ட தான் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தூரத்துல இருக்காரு. கெமி கிட்ட அவரு சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கங்க. அதே மாரி இவங்க வியானாலாம், "அண்ணே என்ன விட்டுருங்க அண்ணே" அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த மாரி புரிதலோட இருக்கணும். வினோத் அவர்கள் ரம்யாவ கட்டிப்பிடிக்கிறது, அரோராவ கட்டிப்பிடிக்கிறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் பண்ணாம இருந்தா தான், அவருடைய கேம் நல்லா இருக்கும். நம்ம அத ஒரு பெரிய அட்வைஸா சொல்றோம். அவருக்கு உள்ள போய் ரீச் ஆகாது. இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை இல்லையா? அதனால இந்த விஷயங்கள தவிர்த்து கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது அத விஜய் சேதுபதி ரொம்ப தெளிவா சொன்னாரு. பட் அது புரிந்து விளையாடுறாரா? இல்லையா? அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வினோத் அவர்கள் வந்து இத சிறப்பா பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் சொல்றத கேட்டு நடந்தாருன்னு வச்சுக்கங்களேன், வினோதுக்கு வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க் யூ ஆல் அண்ட் பை டு எவரிஒன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.